சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த மலர் ஒண்ணு அவ்வளவு நல்லெண்ணத்தோட இங்க வந்திருக்க மாட்டா. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிதானே இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த டிராமா எல்லாம். அப்படியே யாருக்கும் தெரியாம உன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இவங்கிட்ட இதை குடுத்து விட்டு இப்படியே இவனை இந்த மாதிரி எல்லாம் நடிச்சு பேசுறான்னு சொல்லி குடுத்து அனுப்பிச்சிருப்பா. இல்ல பார்வதி, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படி எதுவும் இல்லைன்னா எதுக்காகடா அவளை பார்க்க போனேன்? ஏற்கனவே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இங்க நீ இருக்கணும்னா அவ கூட உனக்கு எந்த சகவாசமும் இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. அதையும் மீறி அவகிட்ட பேசுறது இல்லாம அவளை போய் நீ பாத்துட்டு வந்திருக்கேன்னா என்னடா அர்த்தம்? கடைசியில நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல. ஐயோ பார்வதி, அப்படியெல்லாம் இல்ல பார்வதி. இவனை நம்பாத பார்வதி, இவன் ரொம்ப தப்பா இருக்கா. இத பார், அந்த மலரை பத்தி உனக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே உன் வயித்துல வளர்ற குழந்தைய கொல்ல நினைச்சவ அவ. யாருக்கு தெரியும், இப்ப இந்த உளுந்தங்களியில கூட கலந்து கொடுத்து உன்னோட குழந்தைய அழிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லல்ல. நிறுத்துங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க. மலர் அப்படிலாம் பண்ண மாட்டா. நீங்க என்ன நல்லவங்க மாதிரி மலரை பத்தி தப்பா பேசுறீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்வதிக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கும் மலருக்கும் நல்லாவே தெரியும். பாத்தியம்மா இவன, இப்ப தெரியுதா இவனோட திட்டம் என்னன்னு? கடைசியில என்ன வில்லியாக்கிட்டாங்க பாரு. இது பாரு பார்வதி, அந்த மலரோட நோக்கமே உன்னை என்னையும் பிரிக்கணுங்கிறதுதான். அப்பதானே நீ யாருமே இல்லாம தனிமரமா நிப்ப. அந்த மலர் அதைத்தாம எதிர்பார்க்கிறா. அதனாலதான் இவனை இங்க அனுப்பி இப்படி அவளை நல்லவ மாதிரி பேசி நான் ஏதோ உன் குழந்தைய கொல்ல நினைக்கிற மாதிரி பழிய சொல்றான். பார்வதி, நீ மலரை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி மலர் மேல எந்த தப்பும் கிடையாது. அவ ரொம்ப நல்லவ.